வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல் நிகழ்வுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, இன்னைக்கு நம்மளுடைய அணிகுஞ்சுகள் கூட்டம், அதாவது அணிகுஞ்சுகள் கூட்டம் அப்படின்னு சொன்னா போகும் இல்லை, விஜய் அவர்களின் ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரே 2 நாளா மீடியாக்கள்லாம் ஒரே ஆர்ப்பாட்டம் கீர்ப்பாட்டமா இருந்துச்சு. உங்கள் விஜய் வருகிறார், உங்கள் விஜய் வருகிறார் அப்படின்ட்டு அப்படி பில்டப் பண்ணாங்க. அதாவது எப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் பயங்கர பிரமாண்டமா ஒரு அதிமுகவுக்கு எதிராக பயங்கரமா பண்ண போறார் அப்படிங்கிற பில்டப்ல நிறைய நியூஸ் சேனல்கள் விஜய் வருகிறார், விஜய் வருகிறார் அப்படின்ட்டு அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, இப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் சுத்துறாரு. அப்படி ஒரு ஒரு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அசத்துற ஒரு மீட்டிங்கை உருவாக்க போறாரு. விஜய்க்கு ஒரு திருப்பு முனையா அமைய போகுது இந்த ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அப்படின்லாம் ஓவர்லாம் பில்டப் பண்ணி எல்லாம் எடுத்து 4 நாளா விஜய் 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 எட்டு ஒரு கரைய நடத்தி முடித்து விட்டார்கள். இந்த காணொலியை பதிவு பண்றதுக்கு முன்னாடிதான் அந்த விஜயுடைய மக்கள் சந்திப்பு நடை முடிந்தது. அதுல எங்க அண்ணன் விஜய் என்னெல்லாம் பேசினாரு, எப்படிலாம் அட்டாக் பண்ணாரு, யாரெல்லாம் லெப்ட் அண்ட் ரைட் வாங்கினாப்புல, அதுல யாருக்கு வெற்றி, செங்கோட்டையனுக்கு வச்ச அந்த பரீட்சையில செங்கோட்டையன் பாஸ் ஆனாரா அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பேச போகிறோம். ஓகே மக்களே, நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க புதுசுனா கண்டிப்பா நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளுடைய வீடியோவை பாருங்க, நமக்கு ஆதரவு கொடுங்க. காலையில இருந்தே ஒரே பிளாஷ் நியூஸ் தான். இதோ விஜய் அவர்கள் கிளம்பி விட்டார் சென்னையிலிருந்து. அதுக்கப்புறம் அங்கிருந்து தனியா ஒரு ஃபிளைட்ல வாரார் அப்படின்னு அடுத்த பிளாஷ் நியூஸ். அதுக்கு அடுத்தாப்புல கோயம்புத்தூர் விமான நிலையத்துல பயங்கரமான கூட்டமா இருக்கும், அதனால தள்ளுமுள்ளுகள் ஏற்படலாம், அதனால கையில வச்சு கட்டுறாங்க அப்படின்னு பில்டப் அப்படின்லாம் வச்சு கதை ஓடிச்சு. அண்ணா என்னன்னு விஜய் அவர்களும் 11 மணி அளவில் ஈரோடு வந்து அடைந்தார். ஈரோடு வந்து அடைந்தால் இந்த திருப்பு கூட்டம் கொஞ்சம் அதிகம் தான், ஆனா கட்டுப்பாடோட தான் கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த அரசியல் ஞானம், அரசியல் சம்பந்தப்பட்ட தெளிவு, அனுபவத்தை எல்லாத்தையும் காட்டி ஓரளவுக்கு ஒரு கரெக்டா ஒரு சுடுகாடு, அதாவது ஒரு பெரிய ஹைவே பக்கத்துல 16 ஏக்கர் இடத்துல வச்சு இந்த கூட்டத்தெல்லாம் ஒரே இடத்துல அடைச்சி வச்சாதான் தப்பிக்கும் அப்படிங்கிற பிளான்ல வச்சு அந்த விஜய் அவரோட வண்டிக்கும் அந்த முன்ன இருக்க பப்ளிக்கும் டிஸ்டன்ஸே குறைஞ்சது ஒரு 3 அடி டிஸ்டன்ஸ்ல ஏறி பிடிச்சாலும் அணில் குஞ்சுகள் ஏறி அடிச்சு உள்ள போனாலும் பக்கத்துல வர முடியாத அளவுக்கு ஓரளவுக்கு சிறப்பாவே செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கொஞ்சம் உசாரணமாக கொஞ்சம் சுதாரித்து கொண்டு இந்த திருப்பு அணில் குஞ்சுகளை விஜய் அவர்களின் டீம் அடக்கி வச்சிருக்கிறதுல கொஞ்சம் தெளிவு தெரிகிறது. சரி, ஓகே, இந்த சம்பவத்துல இந்த மக்கள் சந்திப்பு நிலையத்துல என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் யார் யாரெல்லாம் என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். விஜய் அவர்களின் கர்ச்சனை என்ன, யார அட்டாக் பண்ணாருங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். சரி, ஒன்னொன்னா பார்ப்போம். முதல்ல அண்ணன் செங்கோட்டையன் அவருக்கு தான் மயக்க கொடுத்தாங்க. ஏன்னா அவர் தான் பலத்தை வாரி வாரி வரைச்சது, அதே மாதிரி கூட்டத்தை கூட்டினது. எப்ப நான் ஏற்கனவே ஒரு பெரிய கட்சியை விட்டு வந்துட்டேன், எனக்கு எடப்பாடியார் எப்பயுமே கொல்லான் இருக்காரு, அதனால நான் ஏன் கெத்த காட்டுறேன் அப்படின்ட்டு பில்டப் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வந்ததுனால சரிப்பா இந்த வச்சுக்க நீ முதல்ல மைக்க பேசு அப்படின்ட்டு கொடுத்துட்டாப்புல. கொடுத்தா அண்ணன் இது சாதாரண கூட்டம் இல்லை, அடுத்த விஜய் அவர்களை வெற்றி கொடியேற்றி முதலமைச்சராக கூட்டும் புரட்சி தமிழர் அப்படின்ட்டு வழக்கமா சொல்ற எடப்பாடியார் பேர் அப்படி ஸ்டக்கா யவிச்சு அப்புறம் புரட்சி தமிழர் அப்படின்ட்டு ஓரளவுக்கு ஏதோ சமாளிச்சுட்டாப்ல. விஜய் அவர்கள் சாதாரண ஆளல்ல, வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய் வருமானம் வர்றது இழந்துவிட்டு இந்த மக்களுக்காக வந்திருக்கிறார், இந்த நல் உள்ளத்திற்காகவே நான் அவர்களோட கூட இருக்கு அப்படின்னு பில்டப்லாம் பயங்கரப்பா விட்டாப்ல. அடுத்து வந்தாப்புல நம்ம பிஜேபியில இருந்து வந்த அண்ணன் நிர்மல்குமார், அவரும் அவருக்கு தப்புல ஒரு துதிய பாடிட்டு போயிட்டாப்புல. ஆதவ வருஷனா வந்தாப்புல, அவரும் அவருக்கு ஏத்தாப்புல எங்கள் தலைவர் எப்படி தெரியுமா அப்படி தெரியுமான்ட்டு ஒரு பில்டப்பை விட்டுட்டு போயிட்டாப்புல. அடுத்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த உங்கள் விஜய் உங்கள் லஜ்ஜை உயிர் என்ன வருவேன் பாட்டோட தலைமை பட்டை கிளப்பிட்டு எங்கள் அண்ணன் விஜய் அப்படி வண்டிக்குள்ள இருந்து வெளியே வந்தாப்புல. வந்ததும்
ஸ்பீச் எல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா புதுச்சேரியில அண்ணன் ரொம்ப சைலண்டா அப்படியே அமைதியா இருந்தேங்க. அண்ணன் இன்னைக்கு மாஸ் மாஸ் பக்கா மாஸ் அப்படிங்கிற மாதிரி அதை சாத்தமுருகன் தான் சொல்லுவாரு. பக்கா மாஸ் கட்சி பக்கா மாஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த திருப்பு நாங்க பக்கா மாஸ் கட்சி தான் நாங்க பக்கா மாஸ் அப்படின்ட்டு அண்ணன் ஒரே பக்கா மாஸ் டைலாக் எல்லாம் பட்டைய கிளப்புன்னு கிளப்புனாப்ல. ஃபுல் டைலாக் தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு விஜய் படத்தை பார்த்த மாதிரி தான் அந்த விஜய் ரசிகர்களுக்கு ஒரு ஒரு குதூகலமா இருந்திருக்கும். ஏன்னா புதுச்சேரியில ஒண்ணுமே காரமும் இல்லை சூடமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்களே. அதனால தலைவன் பார்த்துட்டு வந்து ஓஹோ நம்ம ரசிகர்களுக்கு இதே பக்கா மாஸ் நண்பர்களுக்கு நம்ம ஒரு பக்கா மாசானதான் பேசணும் அப்படின்ட்டு பயங்கர டைலாக் எல்லாம் விட்டாப்ல. சரி விஷயத்துக்கு வருவோம். எங்க அண்ணன் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது சுருக்கமா நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன விடுகிறேன். அதாவது எங்க அண்ணன் முதல்ல என்ன பண்ணிருக்காப்புல, இந்த ஈரோடு மண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த ஈரோடு மண்ணுல யாரு காளிங்கராயன் ஒருத்தர் வாழ்ந்தார். அவர் தான் இந்த மண் செழிக்கிறதுக்கு இங்க வந்து இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை செழிக்கிறதுக்கு மிகவும் பாடுபட்டார் அப்படின்ட்டு அண்ணன் காளிங்கராயனை பத்தி பயங்கரமா பில்டப் பண்ணாப்புல. உண்மையிலே அவர் வந்து ஒருத்தான ஆள் தான். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு மனுஷன், அவ்வளவு சொந்த காசுகள்லாம் போட்டு காளிங்கராய அணையை கட்டிருக்காப்புல. நிறைய கால்வாய் கிட்ட கொடுத்து அந்த விவசாயத்துல செழிக்க வச்சிருக்காப்புல. அவரை வந்து வசதி பேசினதுல ஒரு ஸ்டெப்பு மேலதான் எங்க அண்ணன் போய் இருக்காப்புல. அதுல ஒரு குட்டி கதையும் உள்ள கொண்டு கொடுத்தாப்புல. காளிங்கராயன் அவர்கள் வந்து அப்படி சோகத்துல இருக்கும்போது டயர்டாய் என்னடா நம்ம பண்ணிடுவோமா, இந்த கால்வாயை இந்த அணைக்கட்டையும் கட்டி முடிச்சிருவோமா அப்படின்னு நினைச்சு டயர்ட்ல இருக்கும்போது அவங்க அம்மா சொல்லிச்சா, என் மகனே நீ இப்படி இருக்கா, தயிர் வித்த காசு அவ்வளவு இருக்கு, மோர் வித்த காசு அவ்வளவு இருக்கு, எடுத்து புகுந்து வாடு அப்படின்னு அவங்க அம்மா கான்பிடன்ஸ் கொடுத்தாங்களாம். அதே மாதிரி தன்னுடைய அம்மாவும் எனக்கு கான்பிடன்ஸ் கொடுத்தனாலே நான் இந்த மாதிரி மக்கள் சேவை செய்ய வந்துள்ளேன் அப்படின்ட்டு அண்ணன் பில்டப்லாம் பயங்கரமா போட்டாப்புல. எங்க அம்மா ஆசை இருக்கு, அதனால் நான் அந்த ஒரு தைரியத்திலே இந்த மக்களுக்காக சேவை பொழுது வந்துள்ளேன்னு சொன்னாரு. ஓகே, வாழ்த்துக்கள், நன்றிதான். அடுத்த ஒரு தலைவர்களை இந்த ஈரோட்டை பத்தி சொல்லாம இருக்க முடியாது. எங்களுடைய கொள்கை தலைவர் ஈவேரா பெரியார் அவர்களை பத்தி சொன்னே ஆகணும். கொள்கை தலைவர் அவர்களுக்கு நாங்கள் எடுக்க வேண்டெல்லாம் எடுத்துக்கிடுவோம். ஏன்னா இந்துக்கள் கொஞ்சம் கோவப்பட்டுருவாங்க. அதனால அவர்களுக்கு தேவையான இதுல எடுத்துக்கிடுவோம். அவர் வளர்ந்த மண்ணு கண்டு கடைக்காக போராடினாரு. எந்த ஒரு குடும்பத்துக்காக ஒரு சொத்து சேர்த்து வைக்கல அப்படின்ட்டு ஈவேரா பெரியாரையும் வந்து அப்படியே இணைச்சி அப்படியே நம்மளுடைய ஈரோடு மக்களை கொஞ்சம் அப்படி பூசி படுத்தினாப்புல. சரி, அடுத்து என்ன அட்டாக் வந்தாப்புனா, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி, இடையில எந்த கழிசடையும் இல்லை அப்படின்ட்டாரு. இது வழக்கமா சொன்னிட்டு இருந்தாரு. இந்த இதுலதான் சொல்லலை, நம்ம புதுச்சேரியில தான் சொல்லலை. இப்ப எங்க அண்ணன் சொல்றாப்புல. சொன்னதோடு மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எப்படிலாம் சொன்னார்னா, இதுக்கு முன்னு நடந்த கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு டைலாக்கை விட்டிருந்தார். என்னது ஸ்டாலின் அவர்கள் ஒரு டைலாக் கொடுத்தாரு, என்ன டைலாக்கா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் ஒரு மீட்டிங், இந்த இளைஞரணி மீட்டிங்ல என் கேரக்டரே அவங்களுக்கு தெரியல அப்படின்னு ஒரு டைலாக்கை விட்டுருந்தாரு. அந்த டைலாக்கை அண்ணன் கரெக்டா கேப்சர் பண்ணி எழுதி வச்சு கொண்டுட்டாப்புல எங்க அண்ணன் விஜய். நீங்க சொன்ன அந்த டைலாக் என்ன புறநானூறு அங்கநானூர்ல இருந்து வந்ததா? அதுவும் சினிமா டைலாக் தானே. நீங்க பேசினா குற்றம் இல்லை, நான் பேசினா மட்டும் இந்த சினிமாக்காரன் சினிமா டைலாக் விடுறான் அப்படின்ட்டு பில்டப் பண்ணுறீங்க. நீங்க மட்டும்தான் பேசலாமா? ஏன் நாங்க தான் பேசக்கூடாதா? அடுத்தது இலவசத்தை பத்தி நான் பேசுறேன். ஆமா, நான் இலவசத்தை கொடுக்கத்தான் செய்வேன். மக்கள் பணத்தில் மக்களுக்காக இலவசம் கொடுப்பது என்ன தவறு? உங்களை மாதிரி நான் ஒன்றும் ஓசில பஸ்ல போறோம், ஓசில காசு கிடைக்கும் என்று சொல்லல அப்படின்ட்டு ஒரு அட்டாக்க அண்ணன் பொன்முடிய பார்த்து ஒரு சுருக்கு சுருக்கிட்டாப்ல தலைவர் விஜய் அவர்கள். அப்புறம் பேசின பேச்சுலாம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. டைரக்டாவே திமுக அட்டாக் தான். திமுக தங்களுடைய ரசிகர்களை குஷியப்படுத்துற அளவுக்கு எந்தெந்தெல்லாம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அண்ணன் பண்ணாப்புல. ஓசின்னு சொல்லுவீங்க, மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்குன்னு சொல்லுவீங்க அப்படின்ட்டு லெந்தா அண்ணன் கொண்டு போனாவில. எப்பா உங்களை தான்ப்பா நம்பி வந்திருக்கேன் அப்படின்னு அவர் ரசிகர் இந்த கூட்டத்தை பார்த்து சொல்றாரு. உங்களை தான் நம்பி வந்திருக்கேன்,
என்னை கையகைய விட்டுறாங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன பயத்தையும் ரசிகர்கிட்ட கேட்டாப்புல. நான் என்னுடைய சொந்த காசுகள் வந்திருக்கு. இந்த ரசிகர்களுக்கு எனக்கு முன்னான உறவு இன்றைக்கு நேற்றைக்கு உள்ளதில்லை. நான் 10 வயசில் சினிமாவுக்கு வந்துவிட்டேன். கிட்டத்தட்ட 30 வருட உறவு. எனக்கு இன்று வயசு எத்தனை ஆகுதோ இந்த இவர்களை நம்பி வந்திருக்கேன். இவர்களுக்கு நல்ல முனைக்க வந்திருக்கேன். உங்களை மாதிரி பில்டப்போ பீலாப்போ உண்டாவதற்கு வரவில்லை என்று திமுகவை கிழித்து தொங்க விட்டார். தொங்க தான் விட்டாரு. கரெக்டா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அணில் குஞ்சுகள் சும்மா இருப்பாங்களா? இவன் சும்மா இருந்தாலும் சும்மாவா தற்கொலைங்க. சும்மா இருந்தாலும் அவன் இருக்கும் ஒருத்தன் கம்பத்துல ஏறி அங்க இருந்து உங்கள் விஜய் உயிர் என்ன வரவா அப்படின்ட்டு கீழே விடுறதுக்கு போட்டு அவரை கையெடுத்து கும்பிட்டு எப்பா நீ கீழே இறங்குப்பா அங்கிட்ட முப்பிங்க அண்ணன் எங்க அண்ணன் விஜய் அவர்கள் எப்பா நீ கீழே இறங்கு நான் உனக்கு முத்தம் தொழில் ஒரே அஜால் குஜால் தான் போங்க. என்னத்தான் அந்த மீட்டிங் முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் நாங்கள் ஒவ்வொரு விளம்பர கொலைகளுக்கு மேலும் முழுக்கம் போயிட்டு இருக்கிறோம், தொண்டர் அமைப்புகள் வச்சிருக்கோம் சொன்னாலும் இதுதான் இவங்களோட பிரச்சனை. தற்கொலை அணில் குஞ்சுங்களை காட்டிட்டான். கொஞ்சம் தான் கீழே விடுங்க. ஏன் அவன் குடும்பத்துக்கு பார்த்துருப்பான்னு தெரியல. அவன் குடும்பத்தை யாரு காப்பாற்றுவான்? நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் 10 நிமிஷம் பேசிட்டு போயிடுவாப்புல. கீழே விழுந்தா இவன் குடும்பத்தை யாரை பார்க்க தெரியல. ஏதோ ஒரு சேஃப்டா இறக்கி முடிச்சிட்டாப்புல. ஒட்டு மொத்தத்துல இந்த மீட்டிங் ஒரு சினிமா டைலாக் மாதிரி அவருடைய ரசிகர்களை குசிப்படுத்தும் விதமாக குசிப்படுத்திட்டு சென்றுவிட்டார். அதிகமான ஒரு பெரிய அட்டாக் ஒன்றும் இல்லை. ஸ்டாலின் அவர்களையும் திமுக அரசையும் அப்பொழுது ஒன்றிய அரசையும் லைட்டாக அங்கே தொட்டு விட்டு போயிட்டார். ஏன்னா பாண்டிச்சேரியில இவரை பத்தி நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசிட்டு சொன்னதின் காரணமாக அட்டாக் பண்ணி போயிட்டா. இதுதான் நடந்தது. ஒட்டுமொத்த இந்த மீட்டிங்கில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுமூகமா முடித்து விட வேண்டும் என்று விஜய் அவர்களுக்கு ஒரு முக்கியமான காலகட்டமாகவும் ஒரு கண்டிப்பா முடிச்சுனே அவங்க ஒரு காலகட்டத்துல இருந்தாப்புல. அதே மாதிரி எங்க அண்ணன் செங்கோட்டையும் எப்பா நான் உங்களை நம்பிக்கிட்டு வந்துட்டேன், அந்த கட்சியில இருந்தா கூட திரும்ப எம்எல்ஏ ஆயிருப்பேன், நான் வெளியே வரவையும் எங்க அண்ணன் எடப்பாடியார் என்னைய வச்சு செஞ்சுட்டு போயிட்டாப்புல. நானும் ரவுடிதான் அப்படின்ட்டு நானும் கெத்த காட்டணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கெத்த காட்டுருக்கா கையில காலில் விழுந்து விஜயை கூட்டு இந்த மீட்டிங்கை நடத்தினார். ஒட்டு மொத்தத்தில் ஒரு சராசரியான ஒரு மக்கள் சந்திப்பாதான் இருந்தது. ஓகே மக்களே, இந்த ஈரோட்ல விஜய் சந்தித்த நிகழ்வுகள் அப்புறம் விஜய் என்னெல்லாம் பேசுறாங்கிறத சுருக்கமா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.